எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிதம் ஆஃப் லவ். ஹாய்டா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன்டா. நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம டேக்கு கூட எஃபர்ட் தான்டா பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டோரியில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. ஏன்னா இந்த மார்ச் மந்த் அப்படின்னாலே இந்த ஈஸ்டர் டைம் இல்லையா, அந்த 7 days அழகாக கிறிஸ்டின்ஸ் எல்லாருமே போயிட்டு சர்ச்சில் போயிட்டு ப்ரே பண்ணிவிட்டு அந்த ஒரு டே இல்லையா. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி குட் ஃப்ரைடே. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, என்றைக்குமே இல்லாமல் இது வரைக்கும் நான் கேட்கப்படாத ஒரு ஜானரில் நம்ம இன்றைக்கி ஸ்டோரி பார்க்க போகிறோம். என்னென்னா, நீங்கள் நிறைய டைம் நோட் பண்ணியிருப்பீங்க, நான் ஒரு சில வீடியோஸில் கோவிலை மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த வீடியோவில் நான் சர்ச்சை ஒரு மெயின் பாயிண்ட்டாக வச்சு ஒரு லவ் ஸ்டோரி நம்ம டேக்குக்காக க்ரியேட் பண்ணியிருப்பேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னுடைய ஃபர்ஸ்ட் சேனல்லையும் போய்ட்டு உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்கடா. அண்ட் ஆல்சோ இந்த ஸ்டோரி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். ஓகேவா? ஓகேடா, நம்ம இப்போது டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஜிமினை தான் காட்டுறாங்க. அவர் வீட்டில் இருந்து அழகாக கையில் வண்டி சாவி எடுத்துகிட்டு ஃபோனை எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புறாரு. வெளியே நின்று ஷூ போட்டுட்ருக்க நம்ம ஜிமினுடைய அம்மாவா, டேய் என்னடா காலையிலே கிளம்பியிருக்க, அதுவும் ஃபார்மலாக இருக்குது. அம்மா, ஃபார்மலாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு வர சொன்னான். அதான் வர சொன்னானா? எதுக்கு தெரியலம்மா, டக்குன்னு வாடா, டைம் ஆகுது, சீக்கிரம் வாடான்னு சொன்னான். அதான், அதுக்கு மணி இன்னும் 8 கூட ஆகலடா. நான் என்னம்மா பண்ணுவேன், அவன்கிட்ட கேட்டால் சொல்ல மாட்டாம்மா. சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உடனே நம்ம ஜிமின் தான் அழகாக ஷூவெல்லாம் போட்டு பைக் சாவி இப்படியே எடுத்துகிட்டு அழகாக வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்படியே ட்ரைவ் பண்ணிவிட்டு போயிட்டுருக்காரு. டேரெக்டாக நம்ம டேவுடைய வீட்டுக்கே போக இப்போ உடனே நம்ம டேவா நம்ம ஜிமினுடைய வண்டி சவுண்டு கேட்ட உடனே வீட்டை விட்டு குடுக்குடுன்ட்டு அப்படியே வெளியே ஓடி வந்துடுறாரு. நம்ம டே பார்க்குறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக அவ்வளோ அழகாக இருக்கார். பார்க்குறதுக்கு ரொம்பவும் ஸ்மூத் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு ரொம்ப அட்ராக்டிவாலாம் இல்லாமல் அவ்வளோ அழகாக ஃபுல் பாடி கவர்டோட அவ்வளோ அழகாக நீட்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்காரு. அதுவும் ஃபார்மலாக ட்ரெஸ் பண்ணியிருக்காரு. அப்படியே நம்ம ஜிமினை பார்க்க இப்போ ஒன்று நம்ம ஜிமின் தான், எதுக்குடா கூப்பிட்டா? அதுக்கெலாம் ஒரு ரீசன் இருக்குது. நீ வண்டியை நேராக சர்ச்சுக்கு விட. சர்ச்சுக்கா? டேய், நல்லா சர்ச்சுக்கு போக மாட்டேன்டா. ஏன் போன என்ன செத்துருவியா? அப்படி இல்லை, அங்கே போர் அடிக்கும்டா. எவ்வளோ நேரம்னா ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்குது. நீ சீக்கிரம் போ, எனக்கு டைம் ஆகுது. நீ இப்போ சர்ச்சுக்கு போனால் அதை ட்ராப் பண்ணவா நான் வந்தேன்? ஆமாம், இதை முன்னாடியே சொல்லிக்கலாம்லடா. சொல்லியிருந்தா நீ வரமாட்டியே. இல்லைங்க காரா, சரி இரு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உடனே நேராக நம்ம ஜிமின் தான் அப்படியே வண்டியை நேராக சர்ச்சுக்கு விட இப்போ அப்படியே போகிற வழியிலேயே நம்ம டேக்கிட்ட ஜிமின் தான், டே எதுக்குடா என்ன ஃபார்முலா ட்ரெஸ் பண்ணுற சொன்னேன்? இப்போ நான் சர்ச்சுக்கு போகும்போது பிச்சைக்கார மாதிரி வருவியா? ஃபார்முலா வந்தால் தானே அங்கே உள்ள பண்ணுவாங்க. இது வர இருக்கா? அப்படி இல்லை, இப்படி இருந்தால் தான் நல்லா இருக்கும். உனக்கு வர பரவ ரொம்ப பாவம். ஏண்டா? ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நேராக வண்டி அப்படியே சர்ச்சுக்கு விட இப்போ அப்படியே கொஞ்ச நேரத்தில் போயிட்டு அப்படியே சர்ச்லேயே ரீச் ஆகிட்டாங்க. விட்ட வேகத்துக்கு விட்டால் போதண்டா சாமின்ற மாதிரி நம்ம டே தான் அப்படியே வண்டியிலேருந்து குடுகுடுன்ட்டு இறங்கி அப்படியே கொஞ்சம் தூரம் ஓடிடுறாரு. ஓடுறதுக்கு அப்படியே திரும்பிட்டு ரிட்டர்ன் நம்ம ஜிமின் கிட்ட, டே இன்னைக்கு நான் கோயிலில் பாட போகிறேன். என்னது பாட போகிறேன்டா? ஐயோவா, ஏன்டா? இல்லை ஃபாதர்லாம் அடுத்து உயிரோடு இருக்கணும்டா. ஜிமின் டென்ஷன் ஆக்காத, நான் ஆல்ரெடி டென்ஷனில் இருக்கேன். சரி விஷயத்தை சொல்லு. நான் பாட போகிறேன், இது என்னுடைய ஃபர்ஸ்ட் டைம், கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. இருந்தாலும் இதை மெமரியாக சேவ் பண்ணி வச்சுக்கணுன்னு ஆசையாக இருக்குது. அதனால் நீயும் உள்ளே வந்தால் நல்லாயிருக்கும். உள்ளே வந்து வீடியோ, ஆஹா, சர்ச்சுக்கு ஃபார்முலா வரணும், நீட்டாக வரணும், அழகாக வரணும், ஃபோன் மட்டும் யூஸ் பண்ணலாமா? எனக்காக இந்த ஒரு தப்பு மட்டும் பண்ணால் ஏசப்பா திட்ட மாட்டாருடா. ஓ ப்ளீஸ்டா.
மூஞ்சி அப்படி வைக்காத, வந்து தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இப்போ உடனே நம்ம டேவும் அப்படியே சரின்னு சொல்லிட்டு குருண்டு ஓடிடுறாரு முன்னாடி. நம்ம ஜிமினா வண்டியை பார்க் பண்ணிவிட்டு பொறுமையாக அப்படியே ஃபோனை கையில் எடுத்துகிட்டு நோண்டிட்டு அப்படி வர, இப்போ உடனே பக்கத்தில் நம்ம ஜிமினுடைய ஷோல்டரில் பட்டுன்னு ஒருத்தர் யாரோ அடியை வச்சு, ஏய் இங்கே என்னடா பண்ணுற அப்படின்ற மாதிரி ஒரு குரலை கொடுக்க, இப்போ உடனே நம்ம ஜிமினோ எவன்டா அது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா நம்ம ஜங்குக்கு. நம்ம ஜிமின் தான் இப்போது, ஏய் ஜங்குக்கு நீ என்னடா பண்ணுற, எங்கே பண்ணுறியா, சர்ச்சுக்கு என்ன பண்ண வந்தாங்க, ஓ நீயும் வருவியாங்க, வருவேன், எப்பயாவது அமைதியாக இருக்கணும்னு நினைக்கும் போது வருவேன், ஓ சரி ஒரு விஷயம் உன்கிட்ட கேட்கணும், என்னடா சொல்லு, இல்லை அது யார் குடுகுடுன்னு ஓடுனது, அது என் ஃப்ரெண்டுடா, ஃப்ரெண்டா இதுவரை பார்த்தது இல்லையா, க்யூட்டாக இருக்கான், டேய் ஜஸ்ட்டு சொன்னேன்டா, க்யூட்டாக இருக்கான் தான் சொன்னேன், சரிவா உள்ள போகலாம், நீ வரியா, இல்லை அவன் இன்னைக்கு கொயரில் பாட போகிறானா, அதனால் வீடியோ எடுக்க சொன்னான், ஓ சரி சரி வா போகலாம் சீக்கிரம், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆரம்பிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ ஒன்று நேராக நம்ம ஜிமினும் வந்து நம்ம ஜங்கு கூட சேர்ந்து அப்படியே சர்ச்சுக்குள்ளே போகிறாரு. உள்ளே போய் பார்த்தா நிறைய பேர் எல்லா சீட்லேயுமே உட்காந்துட்ருக்காங்க, நடுப்புற ஒரு 2 சீட் மட்டும் காலியாக இருக்குது. இப்போ அதை பார்த்துட்டு நம்ம ஜிமினும் அப்புறம் நம்ம ஜங்குக்கும் தான் அப்படி நேராக அதில் போய்ட்டு உட்காந்துட்ருக்கா. இன்னமும் வந்து மாஸ் ஸ்டார்ட் பண்ணலடா, ப்ரேயர் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அந்த ப்ரேயருக்கு தேவையான எல்லாத்தையுமே வந்து அழகாக உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கா. அங்கேருந்து கொயரில் பாட போகிறவங்களும் வந்து அந்த சாங் லிஸ்ட் அதெல்லாம் வந்து அழகாக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு மைக்கெலாம் ரெடி பண்ணிவிட்டு அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க மாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்காக. அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்கா. இப்போ ஒன்று அந்த சைட்லேருந்து நம்ம டே தான் நம்ம ஜிமின் அப்படியே தேடிட்டுருக்கா. நம்ம ஜிமினா அப்படியே கையை தூக்கி நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி கை காட்டுறாரு. இப்போ உடனே சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்தே நம்ம டே தான் சரி சரி அழகாக வீடியோ விட நான் பாடுவேன் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே செய்கையிலே சொல்ல, இப்போ உடனே சரின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினை வந்து தம்ஸ்அப் அப்படியே காட்டுறாரு. இப்போ உடனே நம்ம ஜங்குக் தான் பக்கத்தில் இருந்துட்டு நம்ம ஜிமினை பார்த்து, டேய் அவன் பேர் என்ன, எதுக்கு அதெல்லாம் உனக்கு, இல்லை கேட்டேன், அதெல்லாம் சொல்ல முடியாது, ஏன்டா பேர் தானடா கேட்டேன், பேர் கேட்பீங்க, அப்புறம் ஊரை கேட்பீங்க, அப்புறம் அட்ரஸு கேட்பேன், போயிட்டு மீட் பண்ணுவீங்க, லவ் பண்ணுவீங்க, எதுக்கு நான் வரலப்பா இந்த விளையாட்டுக்கு, அப்புறம் அவன் என்னை போட்டு மிதிப்பான், மிதிப்பானா, பார்க்குறது அப்படிப்பட்ட ஆள் மாரி தெரியலையே, ரொம்ப சாந்தமாக இருக்கான், ஆள் தாண்டி அப்படி பேச ஸ்டார்ட் பண்ணான்னு போய் அப்புறம் யோசிப்ப எந்த ஊர் பொம்பளடா இது இந்த கிளிக்குதுன்ட்டு, அடப்பாவி ஃப்ரெண்டை போய் இப்படி சொல்கிறேடா, அதுக்கு அவன் என் ஃப்ரெண்ட்ரா, எனக்கு அவனை பற்றி மட்டும்தான் தெரியும், ஓகே சரிடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு அப்படியே சைலண்ட்டாக நம்மகிட்டே வந்து அவ்வளோவாலாம் ஒன்றும் பெருசாக கண்டுக்கல. அப்படியே ப்ரேயர் வந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஜிமினை வந்து பாட்டு பாடும் போதெல்லாம் நம்ம டேவை வந்து அப்படியே வீடியோ எடுத்துகிட்ருக்காரு. இப்போ உடனே சரின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வந்து அமைதியாக ப்ரேயரை கவனிச்சிட்டு இருந்தார். டக்குன்னு நம்ம ஜிமின் வந்து வீடியோ எடுக்கிறார் இல்லையா, அதனால் ஃபோனை அப்படியே கவனிக்க நம்ம ஜிமினா அழகாக நம்ம டேவை அழகாக ஃபோக்கஸ் பண்ணி அவரை மட்டும் எடுத்துகிட்ருக்கா. நம்ம டே பார்க்க ரொம்பவும் அழகாக அப்படியே சாஃப்டாக அந்த பாட்டை அப்படியே ஃபீல் பண்ணி அவ்வளோ அழகாக பாடிட்டுருக்காரு. அது அப்படியே நம்ம ஜங்குக்கு வந்து ஒரு நிமிஷம் அப்படியே சந்திச்சு போய் அப்படியே அந்த வீடியோ அப்படியே பார்த்துட்டே இருக்கா. நம்ம டேவோடைய ஃபேஸை வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காரு நம்ம ஜிமின் ரெக்கார்ட் பண்ணுறத. இப்போ உடனே நம்ம ஜிமின் அதை கவனிச்சுட்டு, ஏய் என்னடா அப்படி பார்க்குறேன், வா ஒருத்தன் ஒன்றும் இல்லைடா, பையன் பேர் தெரிஞ்சுக்கணுமா சொல்ல, டே என்னது கிம்டே தான், நான் டேன்னு கூப்பிடுவேன், ஓ டே க்யூட்டாக இருக்கு தெரியும் மூடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இப்போ உடனே சரின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கும் அப்படியே ஒரு மாதிரி சைடு சிரிச்சுட்டு அப்படியே அமைதியாக அதை விட்டுடுறாரு. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. அந்த சர்ச்சில் வந்து அந்த ப்ரேயர் எல்லாமே முடியுது. நம்ம டேவா அப்படியே பெருமூச்சு எடுத்து விட்டுட்டு இப்படியே முடிச்சிட்டா அப்படின்ற மாதிரி நம்ம ஜிமின் கிட்ட உருண்டு ஓடி வர. இப்போ உடனே நம்ம ஜிமினும் ஏய் நல்லா பண்ணடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம டேவ் வந்து லைட்டாக அப்படியே சியர் அப் பண்ண. நம்ம டேவும் அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு
அப்படியே நம்ம ஜிமின் கிட்ட பேசி நின்றுட்டுருக்க பக்கத்தில் தான் நம்ம ஜங்குக் இருக்கார். நம்ம ஜங்குக்கா என்னன்னு கூட நம்ம டே திரும்பி பார்க்கல. பட் நம்ம ஜங்குக்கா அப்படியே வாயை பொழந்துக்கிட்டு நம்ம டேவை பார்த்துட்ருக்காரு. இப்போ நம்ம டே தான் டே ஃபோட்டோ எடுத்தேன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிமினுடைய ஃபோனை தான் அப்படியே எடுத்து கொடுக்க நம்ம டேவை அப்படியே சிரிச்சுக்கிட்டே வாங்கி அவ்வளோ க்யூட்டாக அதெல்லாம் பார்த்துட்ருக்க. இப்போ நம்ம டே தாண்டா டக்குன்னு நம்ம ஜிம்மினுடைய ஷோல்டர்லேயே அடிச்சுட்டு, டே என்னடா எடுத்து வச்சுருக்கேன், ஒவ்வொன்றத்துலையும் என் வாய் வேறு வேறு மாதிரி இருக்குடா. இது நீ ஏன் பாரு ஃபோட்டோவை, ஒன்றுத்தில் ஆன் வச்சுருக்கேன், இன்னொன்றுத்தில் ஊன் வச்சுருக்கேன், ஒழுங்காக எதனாவது எடுத்தியா, எவ்வளோ அழகாக சிரிச்சுக்கிட்டே பாடினேன் நான். ஐயோ டே உன் வாய் அது மாதிரி இருந்ததுன்னா நான் என்னடா பண்ண முடியும், போடா நான் கஷ்டப்பட்டு அழகாக சிரிச்சுட்டே பாடினேன், நீ ஃபோட்டோ எடுப்பேன்னு பார்த்தா இவ்வளோ கேவலமாக பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் அப்படியே நம்ம ஜெமினை போட்டு அப்படியே திட்டிக்கிட்டு அடிச்சுட்டு நின்றுட்டுருக்கா. இப்போ தான் நம்ம ஜங்குக் வந்து நோட்டீஸ் பண்ணுறாரு ஃபோட்டோ வந்து அப்படியே ப்ளரியாக இருக்கிறது, கொஞ்சம் ஒரு மாதிரி அப்படியே ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்காரு நம்ம ஜெமினை. இப்போ உடனே டக்குன்னு அவருடைய ஃபோனை எடுத்து நம்ம ஜங்குக் தான் இதை பாருங்கள் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி தயங்கி அவருடைய ஃபோனை ஆன் பண்ணி அப்படியே கொடுக்க. இப்போ உடனே நம்ம டே வந்து ஃபோனை மட்டும் பார்த்துட்டு அப்படியே ஃபோனை டபக்குன்னு பிடிங்கிட்டு, ஹே இந்த ஃபோட்டோ நல்லா இருக்குது, கிளியராக இருக்குது, மரமண்டை இந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்க கற்றுக்கூடா, இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக அப்படியே அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்காரு. பக்கத்தில் வீடியோ வேறு இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ரசிச்சிட்ருக்கா. இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஜங்குக்கை நம்ம டே வந்து அப்படியே தலை நிமிர்ந்து பார்க்குறாரு. அந்த ஐ கான்டெக்ட்லேயே நம்ம ஜங்குக் வந்து விழுந்துட்டாரு நம்ம டே கிட்ட. அப்படியே ஒரு மாதிரி அப்படியே ரசித்து அப்படியே நம்ம ஜங்குக்கு வந்து நம்ம டேவை பார்த்துட்ருக்கா. இப்போ உடனே நம்ம டேவும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்யூட் அண்ட் இன்னசென்ட் ஐஸோட அப்படியே அழகாக சொல்ல. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவையே ரசிச்சிட்ருக்காரு. இப்போ உடனே நம்ம டே தான் இந்த ஃபோட்டோ எனக்கு அனுப்பி விட்றீங்களா? அனுப்பி விட்றேன். சரி நான் ஜிமினுக்கு வேணால் அனுப்பிச்சி விடவா, அவன் உங்களுக்கு சென்ட் பண்ணுவான்ல? இல்லை அவன்கிட்ட அனுப்புனா அப்புறம் அவன் எனக்கு அனுப்ப மறந்துடுவான், நீங்கள் டேரெக்டாக எனக்கே அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வாண்டடாக ஃபோன் நம்பர் கொடுக்க. இப்போ நம்ம ஜங்குக்கை கையில் பிடிக்க முடியல. இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவருடைய ஃபோனை கொடுக்க. இப்போ ஒன்று நம்ம டேவும் அழகாக அப்படியே ஃபோன் நம்பர்லாம் அப்படியே டயல் பண்ணிவிட்டு சேவ் பண்ணி கொடுத்துட்றாரு. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கும் அழகாக ஃபோனை வாங்கிட்டு ஆன் த ஸ்பாட்டே ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம டேக்கு அனுப்பி விட்டுட்றாரு. இப்போ உடனே நம்ம ஜிமின்னு நம்ம ஜங்குக்கு பார்த்து, ஆக இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு அந்த இடத்துல நின்றுட்டுருக்க. இப்போ உடனே நம்ம ஜங்குக் தான்டா சரி நான் கிளம்பட்டுமா? கிளம்புங்க. நீங்கள் நெக்ஸ்ட் வீக்கும் வருவீங்களா? ஏன் என்னாச்சு? இல்லை ஒன்றும் இல்லை சும்மா கேட்டேன். நான் எல்லா வாரமும் வருவேன், கவலைப்படாதீங்க. ஃபோட்டோ தானே தாராளமாக எடுத்துறேன். இல்லை நான் ஃபோட்டோவுக்கு கூப்பிடல. ஓ அப்படியா, சரி வந்தீங்கன்னா எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் அவ்வளோ க்யூட்டாக ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறதுக்கு நெக்ஸ்ட் வீக்கும் வாங்கன்ற மாதிரி அழகாக இன்வைட் பண்ணுறாரு. இப்போ உடனே சரின்னு சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கும் நம்ம டேவும் ஜிமினும் அப்படியே ஒரு பக்கம் அப்படியே பிரிஞ்சு போக. இப்போ அப்படியே போகிற வழியிலேயே நம்ம ஜிமின் வந்து பைக் அழகாக தள்ளிக்கிட்டு பொறுமையாக நம்ம டே கூட சேர்ந்து நடந்து போக. நம்ம டே கையில் வந்து ஒரு குட்டி பேக் இருக்குது. அந்த பேக்கை பிடிச்சி அப்படியே நோண்டிக்கிட்டே நம்ம ஜிமின்கிட்ட, ஜிமின் நான் ஒரு கேள்வி கேட்பேன், ஆனால் ஏன் எதுக்குன்னு கேட்கக்கூடாது. நான் கேட்க போகிற பர்சன்கிட்டையும் போயிட்டு நான் எப்படி கேட்டேன்னு சொல்லக்கூடாது, ஓகேவா? என்ன ஜங்குக்கா? கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்து பேசுனியே, அவர் பேர் ஜங்குக்கா? ஆமாம். ஆமாம், அவர் தினமும் சர்ச்சுக்கு வருவாரா? இல்லையே. வாரம் வருவான். டேய் மொக்க பண்ணாதடா. சரிடா தினமும் வருவான். ஓ அவருன்னு இருக்காத, நானே சொல்கிறேன். அவனுடைய ஃப்ரெண்டு இப்போ வேலைக்கு போயிட்டுருக்கான். ஏஜ் 25. சிங்கிளாக தான் இருக்கான். அம்மா அப்பா 2 பேரும் தேவூரில் இருக்காங்க, தனியாக தங்கியிருக்கான். தினமும் சர்ச்சுக்கு வருவான். இன்றைக்கி தான் உன்னை பார்த்தேன், பார்த்ததும் க்யூட்டாக இருக்குன்னு சொன்னான். போதுமா?
க்யூட்டாக இருக்குன்னு சொன்னாரா? ஆமாம். ஏன்? இல்லை, ஒன்றும் இல்லை. இல்லை, இப்போ நீ நாளைக்கு போயிட்டு என்னை பற்றி அவர் கேட்கும்போது இந்த மாதிரி நான் இது மாதிரி கேட்டேன்ட்டு நீ போயிட்டு அவர்கிட்ட சொல்கிறேன்னா என்னடா குழப்புற? இல்லை, இப்போ நீ அவர்கிட்ட போயிட்டு நான் இது மாதிரி கேட்டேன்னு சொல்கிறேன்னா என்ன பண்ணுறது? சொல்ல மாட்டேன், போதுமா? ஏன், உண்மையாவா? உண்மையாக சொல்ல மாட்டேன். ஓ, அவர் பேர் என்ன சொன்னா? ஜான் ஜங்குக். ஜான் ஜங்குக். அவர் எங்கே வேலை பார்க்குறாரு? தெரிஞ்சிட்டு சார் என்ன பண்ண போகிறீங்க? இல்லை, சும்மா தெரிஞ்சுக்கலாமேன்னு. இது வரைக்கும் தெரிஞ்சது போதும், வா. ஓ, சரி, ஷாப்பிங் போய்ட்டு போகலாமா? ஷாப்பிங்க்கா? எதுக்கு? ஜங்குக்கு ஒரு விஷயம் கேட்டான், அதான் வாங்கி தரதுக்கு. ஓ, போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டேவும் அப்படியே ஜிமின் கூட நேராக அப்படியே போக, இப்போ நம்ம ஜிமினா அழகாக வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு பெரிய மாலில் வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணுறாருடா. நம்ம ஜிமின் வண்டியை பார்க் பண்ணிவிட்டு அவர் பாட்டுன்னு அப்படியே சங்கன்னு முன்னாடி நடந்து போயிட்டுருக்க. இப்போ உடனே நம்ம டேவா அப்படி என்னத்தையும் யோசிச்சுட்டு நம்ம ஜிமின் பின்னாடியே அப்படி நடந்து வந்துட்டுருக்காரு. ஒரு மாதிரி அப்படியே யோசிச்சுட்டு அந்த பேக்கை பிடிச்சி நோண்டிக்கிட்டு அப்படியே நடந்து வந்துட்டுருக்கா. இப்போ உடனே நம்ம ஜிமின் தான், டேய் எவ்வளோ நேரம்டா வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே அழகாக அப்படியே நடந்து வந்துட்டுருக்கா. இப்போ உடனே நம்ம டீதாண்டா நம்ம ஜிமின் கூடயே போயிட்டுருக்காரு. நம்ம ஜிமினா நேராக போய்ட்டு அந்த மால்லே வந்து ஒரு பிராண்டட் ஷர்ட்லாம் வந்து சேல் பண்ணுற அந்த ஒரு ஷாப் இருக்குடா. அதுக்குள்ளே அப்படியே என்ட்ராயிட்டு நம்ம ஜங்கு கூடிய சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு அழகான ஒரு ஷர்ட் வந்து எடுத்துகிட்ருக்காரு. இப்போ நம்ம டீதான் பக்கத்தில் இருந்துக்கிட்டு, எதுக்கு அவருக்கு ஷர்ட் எடுக்கிறா? இல்லை, அவன் ஒரு தடவை இங்கே வந்தப்போ நானும் கூட வந்தேன், இந்த ஷர்ட்டை பார்த்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். பட் அந்த நேரம் காசு இல்லை கையில். இப்போ எனக்கு காசு அனுப்பிவிட்டு சார் இந்த ஷர்ட்டை வாங்கிட்டு சொல்லியிருக்காரு. ஓ, இது எப்போ கொடுப்ப? இல்லை, அவன் இன்னைக்கு வேலை விஷயமா வெளியே போகிறான். ஸோ எப்போ வருவான் அவனாலே சொல்ல முடியாது. அதனால் நெக்ஸ்ட்டு சண்டே ஃப்ரீயாக இருப்பேன்னு சொன்னான். சண்டே அவனை சர்ச்சில் மீட் பண்ணுறப்ப கொடுக்கணும். நான் அடுத்த வாரமும் சர்ச்சுக்கு வரணும். ஜிமின், நீ அவ்வளோ கஷ்டப்படுற? நீ வேணா அதை என்கிட்ட கூட, நான் தான் எல்லா வீக்கும் வருவேன்ல, அவன்கிட்ட கொடுத்துட்றேன். டேய், இது எனக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இல்லையே, உனக்கே ஹெல்ப் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. இல்லை, நீ எதுவும் கஷ்டப்பட தேவையில்லைல்ல, அதான். ஐயடா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா. ஏண்டா? இல்லை, இது வரைக்கும் நீ இந்த மாதிரி என்னை கேர் பண்ண மாதிரி யோசிச்சது இல்லையே, ஃபர்ஸ்ட் டைம் யோசிச்சிருக்கியா? அதுதான். ஜிமின் விளையாடாத. சரி இந்தா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த ட்ரெஸ்ஸையும் அழகாக அப்படியே பில் போட்டுட்டு அந்த பேப்பர் பேக்கோடு அப்படியே நம்ம டீக்கிட்டு கொடுக்க, நம்ம டீவை அப்படியே கட்டி அணைச்ச மாதிரி அதை வாங்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிக்கிட்டு அந்த மாலை விட்டு அப்படியே வெளியே வராங்க. இப்போ உடனே நம்ம டீ தான், ஆமாம், அவர் எதுனாவது கெட்ட பழக்கம் இருக்கான்? என்னது? இல்லை, பார்க்க நல்லா இருக்கார், ஹேண்ட்ஸமாக இருக்கார், கேரக்டர் எப்படின்னு கேட்டேன். இப்போ நான் இதையும் வேறு சொல்லணுமா? டேய், பேசாமல் அவன்கிட்ட தான் ஃபோன் நம்பர் இருக்குல்ல, அவன்கிட்ட ஃபோன் பண்ணி பேச. இல்லைடா, அதை எப்படி க்ரஷ்ஷுக்கிட்டே ஃபோன் பண்ணி பேச முடியும்? என்னது? அவர் அழகாக இருக்காருனால, அதுவும் இல்லாமல் லைட்டாக என்னுடைய ஐடியல் டைப்பாக இருக்காரா, அவரை என் க்ரஷ்ஷாக வச்சுக்கிறேன். லட்சை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிமின் தான் அப்படியே வேங்குன்னு முன்னாடி நடந்து போக, இப்போ நம்ம டேவா அப்படியே ஷை ஆகிட்டு பின்னாடியே நடந்து போயிட்டுருக்காரு. இப்போ கொஞ்சம் அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுதுடா. நம்ம டேவை தான் காட்டுறாங்க. நம்ம ஜிமின் வந்து நம்ம டேவை கூப்பிட்டு வந்து வீட்டில் விட்டுருப்பாரு கையில் அந்த பேக்கோட. இப்போ நம்ம டே தான் அந்த பேக் எடுத்துகிட்டு போயிட்டு அவருடைய டேபிள் மேலே வச்சுட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு அழகாக அப்படியே பெட்டு மேலே வந்து படுத்துக்கிட்டு ஃபோன் நோண்டிகிட்டு இருக்கும்போது தான் நம்ம ஜங்குக்கு வந்து ஃபோட்டோ எடுத்து எல்லாத்தையும் அனுப்பிச்சுட்ருப்பார் இல்லையா, அதை வந்து எடுத்து
அப்படியே பார்த்துட்ருக்கா. நம்ம ஜங்குவோடைய நம்பரை வந்து நம்ம டே வந்து க்ரஷ் அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணிக்கிறாரு. இப்போ உடனே நம்ம டே தான் அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு அப்படியே ஹாப்பியாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. இப்போ உடனே சரி மெசேஜ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே ஒரு தாட் வருது. அதனால நம்ம டே தான் இப்போது ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி மெசேஜ் ஒன்று போட்டு விட்டுறேன். இப்போ உடனே அந்த சைடில் நம்ம ஜங்குக்கு தாண்டா காட்டுறாங்க. அவர் அப்படியே டைனிங் டேபிளில் உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு இருந்தவர் வாயில் சாப்பாடோடு அப்படியே ஃபோன் ஏதோ நோட்டிஃபிகேஷன் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தா நம்ம டே அப்படியே வேங்குன்னு மென்று முழுங்கிட்டு தண்ணியை குடிச்சிட்டு கையை கழுவிட்டு குடுன்ட்டு மேலே பெட்ரூம் ஓடிட்டு ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அப்படியே மெசேஜை போட. இப்போ உடனே நம்ம டேக்கா அந்த மெசேஜை பார்த்த உடனே ஐயையோ அப்படின்ற மாதிரி கிளின்னு ஆகிடுது. அப்படியே ப்ளஷ் ஆக ஆரம்பிச்சிட்றாரு அவர். இப்போ உடனே இந்த சைட்லேருந்து நம்ம ஜங்குக் தான் இன்னும் மெசேஜ் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே கிட்ட கேட்க. இப்போ உடனே நம்ம டேவும் இல்லை சும்மா தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சொல்லிடுறாரு. இப்போ உடனே டக்குன்னு அடுத்த செகண்ட் நம்ம டேக்கு கால் வருமா. நம்ம ஜங்குக் தான் இப்போ அந்த நம்பரை பார்த்ததும், அதாவது அந்த க்ரஷ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேவ் பண்ணி வச்சுருக்கிறது கால் வர்றது பார்த்ததுமே கையும் ஓடல காலும் ஓடல நம்ம டேக்கு. அப்படியே குரலெல்லாம் சரி பண்ணிவிட்டு ஹலோ ஹலோ சொல்லுங்களா ஏதோ மெசேஜ் பண்ணியிருந்தா. இல்லை சும்மா தான் பண்ணேன்னு சொன்னேனே. ஓ இல்லை நான் இப்போ கொஞ்சம் வேலையாக இருந்தேன்னா வேலையை பார்த்துக்கிட்டே மெசேஜ் பண்ண முடியாது, அதனால தான் கால் பண்ணேன். நீங்கள் வேலையாக இருக்கீங்கன்னா ஃபோனை வச்சுட்டு வேலையை பாருங்கள். வேலையாக இருக்கும்போது எதுக்காக ஃபோன் எடுத்தீங்க நீங்கள்? ஐயோ மாட்டிக்க முடியும். இல்லை நீ சொல்லு என்னாச்சு? இல்லை நீங்கள் ஃபோட்டோ எடுத்து கொடுத்தீங்களா, ரொம்ப தேங்க்ஸ், அதுக்கு தான் மெசேஜ் பண்ணேன். அவ்வளோதானா? அவ்வளோதான். கட் பண்ணவா? ஓகே சரி நான் கட் பண்ணுறேன். ஒரு நிமிஷம் சொல்லு. இல்லை நீங்கள் ஜிமின் கிட்ட ஷர்ட் வாங்கி கேட்டிருந்தீங்கள்ல? ஆமாம், அந்த ஷர்ட் என்கிட்ட தான் இருக்கு. மறந்து கொடுத்துட்டானா? இல்லை நான் தான் உங்களை பார்க்குறப்ப கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு வாங்கினேன். எதுக்கு வாண்டடா? இல்லை ஜிம்முக்கு வந்து நெக்ஸ்ட் வீக் வேலை எதுவும் இருக்கான், அதனால் அவன் சர்ச்சுக்கு வர முடியாது. அதனால் நானே வந்து உங்ககிட்ட கொடுத்துட்றேன். டே நான் நாளான்னைக்கு அந்த ஷர்ட்டை போட்டுட்டு போனோம், நாளைக்கு மீட் பண்ண முடியுமா? ஐயோ நாளைக்கா? நான் என்ன ட்ரெஸ் போட்டு போகிறது? நாளைக்குன்னா எப்போ? நாளைக்கு ஒரு ஈவினிங் 4 o'clock. ஓகேவா? ஓகே. ஷர்ட் தானே கொடுக்க வரப்போகிறேன், கொடுத்துட்டு கிளம்பிடுறேன். நீங்கள்ப்பா? இல்லை நான் வெளியே வேலைக்கு பார்ட் டைம் போயிட்டுருக்கேன், போயிட்டு நான் கரெக்டாக 4 போல் வருவேன், அப்போ வந்து கொடுத்துட்டு போகிறேன். ஓகே. பார்ட் டைம் எங்கே? இல்லை நான் ஒரு காஃபி ஷாப்பில் பார்ட் டைம் ஒர்க் போயிட்டுருக்கேன். சரி அப்புறம் நான் நாளைக்கு வரேன், மீட் பண்ணலாம். ஓகே. நீ ஃப்ரீனா? நாளைக்கு நான் ஃப்ரீ தான். டக்குன்னு ஓகே சொல்லிட்டான். அப்போ நாளைக்கு கொஞ்ச நேரம் நின்று பேசிட்டு போகலாமா? அது வந்து வார்த்தை இப்படி ஓப்பனாக எல்லாத்தையும் கேட்குறான். எனக்கு அம்மா கூப்பிட்றாங்க, நான் கட் பண்ணுறேன், பாய் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே தான் அப்படியே காலை கட் பண்ணிட்டு ஓடிடுறாரு. இப்போ இந்த சைடில் நம்ம ஜங்குக் தான் அப்படியே ஃபோனை ஒரு வாக்கில் பிடிச்சிக்கிட்டு அப்படியே பெட்டில் சாஞ்சிட்டு ஐயோ கர்த்தரே ஓகே ஆகிடும் போலையே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அப்படியே மல்லாக்கா படுக்க. இந்த சைடில் நம்ம டேவை பார்த்தா ஃபோனை ஒரு பக்கம் விசிறி அடிச்சுட்டு கண்ணத்தை ரெண்டுத்தையும் பிடிச்சிட்ருக்காரு. அப்படியே ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு ப்ளஷ் ஆகிட்டுருக்கா. இப்போ ஒரே நம்ம டே தான் அச்சோ இவர் வர நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டாரே,
என்ன பண்ணலாம், என்ன ட்ரெஸ் போடுறது, என்கிட்ட வேறு ஒழுங்காக ஒரு ட்ரெஸ்ஸும் இல்லையே. ஓவராக ட்ரெஸ் பண்ணிட்டு போனால் இவரை பார்க்குறதுக்கே இப்படி வந்திருக்கேன்னு நினைப்பாரு. என்ன பண்ணலாம்? ஜிமின்கிட்ட சொல்லலாமா? இல்லை இல்லை வேண்டாம், அவன்கிட்ட சொன்னால் அப்புறம் ஓவராக பேசுவான், ஏதாச்சும் சொல்லிகிட்டே இருப்பான், இல்லைன்னா கலாய்ப்பான். ஜிமின்கிட்ட சொல்ல வேண்டாம். அப்போ என்ன பண்ணுறது? ஓகே, அந்த ட்ரெஸ்ஸை பாட்டு பாட வேண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட ட்ரெஸ் அப்படியே அழகாக நம்ம டீ வந்து யோசிச்சுட்டு உட்காந்துட்ருக்கா. இப்போ ஒன்று இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஜங்குக்கு பெட்டில் படுத்துட்டு இருந்தவர் அப்படியே கட் பண்ணி காட்டினா கபோர்டில் இருக்க ட்ரெஸ் எல்லாத்தையும் ஒரு பக்கம் தூக்கி போட்டுட்ருக்காரு. என்னன்னு பார்த்தா நம்ம டீவை வந்து பார்க்குறதுக்காக போக போகிறாரு இல்லையா, அதனால நம்ம டேக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு கொண்டு எப்படியாவது அப்படி அப்படியே இம்ப்ரெஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ட்ரை பண்ணுறாரு. ட்ரெஸ் எல்லாம் அப்படியே எடுத்து எடுத்து போட்டுட்ருக்கா. அவருக்கு என்ன மாதிரி பிடிக்கும்னு சொல்லிட்டு நம்ம டீவை பற்றின ஒரு ஐடியாவுமே இல்லை ஜங்குக்கு. சரி, இதை விட்டால் வேறு வழி இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம ஜங்குக் தான் அப்படியே நம்ம ஜிமினுக்கு கால் பண்ணேன். இப்போ உடனே அந்த சைடில் நம்ம ஜிமின் தான் கால் அட்டன் பண்ணிவிட்டு ஹலோ சொல்கிறா. டேய் என்ன பண்ணுற? என்னடா ஃபோன் பண்ணது என்ன பண்ணுறேன்னு கேட்குற? ரொம்ப முக்கியமான விஷயம்டா, உட்காந்து பேசணும், அதனால தான். சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஜிமின் வந்து டிவிலாம் பார்த்துட்டு இருந்திருப்பார். அப்படியே எழுந்திரிச்சு பால்கனிக்கு வந்து நின்றுட்டுருக்கா. சொல்கிறா. இல்லை டேக் எப்படி இருந்தால் பிடிக்கும்? என்னது? இல்லை அது டேக்கு எப்படி ட்ரெஸ் பண்ணால் பிடிக்கும்னு கேட்டேன். என்னடா பைத்தியமாடா நீங்கள் ரெண்டு பேரும், லூசு மாதிரி பண்ணிட்டுருக்கீங்க. என்னதுக்குடா இப்போ அதை கேட்குற? ஏதோ முக்கியமான விஷயம்னு சொல்லிட்டு இதை கேட்குற? இதுவும் முக்கியமான விஷயந்தான்டா, சொல்லு. டேக்கு எப்படி இருந்தா பிடிக்கும்? எதுக்குன்னு சொல்லி சொல்கிறேன். இல்லை அவன்கிட்ட ஷர்ட்டை வாங்கி கொடுத்துட்டியா? ஆமாம், அவன் தான் கேட்டான் அவன்கிட்ட கொடுக்குறான்னு சொல்லிட்டு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவன்கிட்ட ஃபோன் பேசினாடா. என்னது ஃபோன் பேசுனியா? என்கிட்ட கேட்டது ஃபோன்லாம் பேச மாட்டேன் போடான்னா கேட்டியா நீ அவன்கிட்ட? சரி, நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், அவனை மீட் பண்ணும்போது வெளியே கிடையாது, ஓகேவா? சரி சொல்லு. அவனுக்கு மேலே க்ரஷ்ஷு. இது எப்பத்துல இருந்துடா? இன்றைக்கி காலையிலேருந்து. அடப்பாவே, அதுக்கு தான் நான் கூப்பிட்டதும் ஓகே சொன்னானா? என்ன சொன்னேன் நீನು? இல்லை நாளைக்கு நீ ஃப்ரீயா, எனக்கு அந்த ஷர்ட் நாளைக்கே வேணும்னு கேட்டேன். பாய்பில் யோசிக்காமல் ஓகேன்னு சொன்னான். அப்போ ஒன்றும் புரியல, இப்போ புரியுது. சரி சரி, அவனுக்கு ஃபார்முலா இருந்தால் பிடிக்கும், ஃபார்முலா போட்டுப்போம். ஓகேடா. டேய் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேட்டுக்கோ. டே செம்ம சாஃப்ட்டு. அவனை ஹர்ட் பண்ணனது நான் தெரிஞ்சுது. இல்லைடா மச்சான், உன் ஃப்ரெண்டுக்கு ஒன்றும் ஆகாது, ஓகே? நான் பார்த்துக்கிறேன். சரி சரி, நான் கட் பண்ணுறேன். இன்னும் அவசரமாக போகிறா? அடே 365 days படம் பார்த்துட்ருக்கேன். அடச்சை, இந்த படத்தை பார்க்கவா எவ்வளோ ஆர்வமாக போயிட்டுருக்க? சரி போ, பாய் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக்கு வந்து அப்படியே காலை கட் பண்ணிடா. இப்போ அப்படியே குடுன்னு ஓடி போயிட்டு அப்படியே ஃபார்மலாக இருக்கிற அழகான ட்ரெஸ் வந்து எடுத்துகிட்ருக்காரு. நல்லா இமேஜின் பண்ணிக்கோங்கடா, ஒரு டார்க் நேவி ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸு, அப்படியே லைட்டாக சில்கியாக இருக்கும், இந்த சில்க் காட்டன் சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ட்ரெஸ்ஸு. அப்படியே பேண்ட்டும் வந்து அப்படியே நல்ல பிளாக் கலரு, அழகாக அயன் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு பிளாக் கலர் பெல்ட்டு, சில்வர் கலரு அந்த லாக்கோட அவ்வளோ அழகாக இருக்குது. ஃபுல் ஹேண்ட் ஷர்ட்டு, இப்படி எல்லாத்தையுமே அழகாக அப்படியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு ஷூவும் வந்து நல்லா ஃபுல் பிளாக்கில் அவ்வளோ அழகாக பாலிஷ்டாக எடுத்து வச்சுருக்காரு நம்ம ஜங்குக்கு. அப்படியே எல்லாத்தையும் எடுத்து வைக்க இப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது, டின்னர்லாம் முடியுது, எல்லோரும் அப்படியே அழகாக படித்து தூங்கிட்டுருக்காங்க அவங்கவுங்க இதில். நம்ம டீவா நம்ம ஜங்குக்கு வர நாளைக்கு மீட் பண்ண போகிறோம், எப்படி ஆக போகுது என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி அப்படி யோசிச்சுட்டே இருக்கா. இப்போது இவங்க மீட் பண்ணுறதை பற்றி பேசினாங்க, பட் மீட் பண்ணுற ஸ்பாட்டை பற்றி பேசலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேக்கு வந்து ஒரு தாட் வர. இப்போ உடனே நம்ம டே தான், அச்சோ எல்லாக்கிட்டும் எங்கே வரணும்னு சொல்லிட்டு கேட்கவில்லையே, இப்போ நான் போய் மெசேஜ் பண்ணால் தப்பாக நினச்சிப்போம், டவுட்டு வந்துடுமே, என்ன பண்ணுறது? அவனுக்கும் இதை பற்றி யோசிக்க தோணலையா? ஐயோ இதப்பா,
ப்ளீஸ் அவனும் யோசிக்கணும். ப்ளீஸ் எங்கே மீட் பண்ணுவோன்னு தெரியாமலே எப்படிடா மீட் பண்ணுவேனே, எனக்கு மெசேஜ் பண்ணு, கால் பண்ணு, எதுனா ஒன்று பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபோனை வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கா. இப்போ வந்து டொயின்னு ஒரு மெசேஜ் வருது. என்னன்னு பார்த்தா அது க்ரஷிக்கிட்ட இருந்து, அதாவது நம்ம ஜங்குக் கிட்ட இருந்து வருது. இப்போ உடனே அந்த மெசேஜில் நம்ம ஜங்குக் தான் எங்கே மீட் பண்ணணும்னு சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் மார்க்கோடு அப்படியே மெசேஜ் போட, இப்போ உடனே நம்ம டே தான் அப்படியே ஒயிட் ஐஸோட அட்டா பாவி ஃபோனடா எதனா கேமரா தான் வச்சுருக்கியா அப்படின்ற மாதிரி அப்படியே சுற்றி முற்றி பார்த்துட்டு, அதான் நானும் கேட்க மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவும் அப்படியே சாஃப்டாக மெசேஜ் பண்ணுறாரு. பட் இந்த பக்கம் பார்த்தா எக்ஸைட்மெண்ட் தாண்டல 2 பேருக்கும் மூஞ்சியில். இப்போ உடனே நம்ம டே தான் நீங்கள் சொல்கிற இடத்துக்கு நான் வரேன், எங்கே வரணும்னு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ உடனே நம்ம ஜங்குக்கும் கொஞ்ச நாள் அப்படியே யோசிச்சுட்டு அப்படியே நம்ம போய் இன்றைக்கி மீட் பண்ணோம்ல சர்ச்சில், அங்கேயே வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ சரின்னு சொல்லிட்டு நம்ம டேவும் வந்து ஓகே சொல்லிடுறாரு. இப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுதுடா. அவங்கவுங்க அங்கங்கே வேலையெல்லாம் பார்க்குறாங்க. நம்ம ஜங்குக்கும் வந்து நம்ம டேவை பார்க்குறதுக்காக அந்த டார்க் நேவி ப்ளூ கலர் ஷர்ட்டு போட்டுட்டு அழகாக அப்படியே ஸ்லீவெல்லாம் மடித்து விட்டுட்டு அப்படியே பேண்ட்டெல்லாம் அப்படியே அழகாக அயர்ன் பண்ணிவிட்டு ஷூலாம் போட்டு பாலிஷ் பண்ணிவிட்டு அவ்வளோ அழகாக அப்படியே செம்ம ஃபார்மலாக அவ்வளோ அழகாக அப்படியே ட்ரெஸ் பண்ணிகிட்ருக்காரு. இந்த பக்கம் நம்ம டேவை பார்த்தா நம்ம டேவா அழகாக ஒரு இந்த பேபி பிங்க் கலர் ஷர்ட் இருக்கும் இல்லையாடா, அதை போட்டுட்டு அதை அப்படியே கையை வந்து அழகாக அப்படியே மடிச்சு விட்டுட்டு ஸ்லீவ்லாம் மடிச்சுட்டு அழகாக ஒரு சாண்டில் கலர் பேண்ட் போட்டு அதையும் அழகாக அயர்ன் பண்ணி போட்டு அந்த ப்ரௌன் கலர் ஷூ ஒன்று போட்டு அவ்வளோ அழகாக இருக்கார். அவரும் பார்க்குறதுக்கு ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக க்யூட்டாக இருக்கார் பார்க்க. இப்போ அப்படியே 2 பேரும் ரெடி ஆகிட்டு இப்போ உடனே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. டைம் கிட்டத்தட்ட ஒரு 3:40 போல் ஆக நம்ம டே ஆல்ரெடி சர்ச்சுக்கு வந்துட்டாருடா. இப்போ உடனே நேராக சரி 4 o'clock தானே சொன்னோம், இவர் பங்க்சுவாலிட்டி பார்த்துட்டு கரெக்டாக 4க்கு வந்தார்னா நம்ம இங்கேயே ரோட்லேயே வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குமே, சர்ச்சு தான் இருக்குல்ல, சர்ச்சில் போய்ட்டு கொஞ்ச நேரம் ப்ரே பண்ணிட்டு உட்காரலாம், வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவும் அப்படியே யோசிச்சுட்டு அழகாக அந்த சர்ச்சுக்குள்ளே சர்ச்சுக்குள்ளே போன உடனே யாருமே இல்லை. ஏன்னா இது வந்து நார்மல் டேஸ், சண்டே கிடையாது இல்லையா, அதனால இன்னைக்கு வந்து யாருமே அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க, பீப்புள்ஸ் யாருமே. அதனால நம்ம டே போய்ட்டு ரொம்பவும் அமைதியாக ரொம்ப காமாக ஃபோனையும் சைலண்டில் போட்டுட்டு அப்படியே போய்ட்டு உட்காந்து அப்படியே முட்டி போட்டு ப்ரே பண்ணிவிட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துட்ருக்கா. இப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. கிட்டத்தட்ட டைம் வந்து 4:15 ஆகிடுது. நம்ம டே வந்து இப்போ தான் ப்ரே பண்ணிட்டு அப்படியே கண்ணை முழிச்சிட்டு அப்படியே பெஞ்ச் மேலே ஏறி உட்காந்துட்டு ஃபோனை எடுக்கிறாரு. பார்த்தா டைம் வந்து 4:15 ஆகிடுது. இப்போ உடனே அவர் மனசுக்குள்ள ஒரு பயம் ஏறுது. அச்சச்சோ ரொம்ப நேரம் உட்காந்துட்டோமோ, வந்துட்டு போயிட்டாருன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சிட்டு அப்படியே ஒரு டேர்ன் பண்ண பார்த்தா நம்ம ஜங்குக்கு பின்னாடியே நம்ம டேக்கு பின்னாடியே வந்து உட்காந்துட்ருக்காரு. அவ்வளோ அமைதியாக நம்ம டே வந்து ப்ரே பண்ணிட்டு இருந்தனால. இப்போ உடனே அதை பார்த்துட்டு அச்சோ பயந்துட்டேன், என்னங்க இப்படி வந்து உட்காந்துட்ருக்கீங்க, வந்தீங்கன்னா குரல் கொடுத்துருக்கலாம்ல, நீ ப்ரே பண்ணிகிட்டு இருந்த அதனால தான் எதுவும் பண்ணாமல் அமைதியாக இருந்தேன். இந்த என்னங்க உங்கள் ஷர்ட்டு, இரு 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 இப்போ தானே வந்தேன், கொஞ்ச நேரம் பேசலாம், வெயிட் பண்ணு, கொடு அப்புறமேட்டு கொடு. ஓகே உட்கார், இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் தான் அந்த சர்ச்லேயே யாரும் இல்லாதனால பேசுகிறதுக்கு இதாண்டா ரைட் ஸ்பாட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவை பக்கத்துலேயே கூப்பிட்டு உட்கார வச்சுக்க, நம்ம டேவா இடையில ஒரு அடி கேப் விட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துட்ருக்காரு. இந்த பேக்கை வந்து அப்படியே நோண்டிக்கிட்டு ஒரு மாதிரி ஷையாகிட்டு உட்காந்துட்ருக்கா. இப்போ ஒன்றே நம்ம ஜங்குக் தான் என்ன ஒரு மாதிரி நர்வஸாக இருக்கிற மாதிரி இருக்கு. இல்லை அப்படிலாம் இல்லை, சொல்லுங்கள், என்னை பற்றி தெரியுமா உனக்கு? அச்சோ இது ரொம்ப டிஃபிகல்ட்டான கொஷின் ஆச்சு. தெரியும்னு சொன்னால் ஜிமின்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன்னு நினச்சிப்போம். தெரியாதுன்னு சொல்லிடலாம். தெரியாது, தெரியாமலே நான் கூப்பிட்டதும் ஓகேன்னு சொன்னேன். அச்சோ மாட்டிக்கிட்டேனே. அது நீங்கள் ஜிமினுடைய ஃப்ரெண்டு தானே, நான் எதுக்காக பயப்படணும், அதனால தான். ஓ ஓகே, என் பேர் ஜங்கு, நான் ஒர்க் போயிட்டுருக்கேன். எனக்கு 24. 24ஆ? 25ன்னு சொன்னால் என்னது? அது அது வந்து அது வந்து ஜிமின் உங்களுக்கு 25ன்னு சொன்னா, அப்போ
அப்போ கேட்டிருக்கேன் அவன்கிட்ட. இல்லை, நான் அவங்க பேர் தான் கேட்டேன், அவன் தான் எல்லா ஹிஸ்ட்ரியும் சொல்லிட்டான். ஓ, வேறு என்ன சொன்னான்? வேறு வேறு ஒன்றும் சொல்லலையா? சொல்லலை. மறந்துட்டுருப்பான். நான் சிங்கிள் தான். அது ஓ, ஓகே, நானும் சிங்கிள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே ஒரு மாதிரி அப்படியே தயங்கி நம்ம ஜங்குக்கிட்ட சொல்லிகிட்ருக்கா. நம்ம ஜங்குக்கா படப்படன்னு இருக்குது. இருந்தாலும் அவர் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அப்படியே நம்ம டேக்கிட்ட அப்படியே அவருடைய இமேஜை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கா. பட் நம்ம டேக் அப்படி கிடையாது. அப்படியே நம்ம ஜங்குக்கு கிட்ட வந்து அழகாக அப்படியே பேசிகிட்டே இருக்கா. அவருக்கு அப்படியே கண்ணெல்லாம் அப்படியே ரெட்டாக மாறுது. லைட்டாக அப்படியே ப்ளஷ் எல்லாம் வெளியே தெரியுது. இப்போ உடனே நம்ம ஜங்குக் தான், டே ஏன்னா அவனுக்கு உடம்பு சரியில்லையா? இல்லையே, அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, நல்லா தான் இருக்கேன். அப்புறம் கண்ணெல்லாம் சிவக்குது. அச்சோ, இது வேறையா? அது அது வந்து இது வரைக்கும் உங்ககிட்ட நான் பேசினது இல்லைல்ல, புதுசாக பேசும்போது அது மாதிரி வெக்கமாக இருக்கா? அப்படி அப்படி சொல்ல முடியாது. இதில் வெக்கம் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது? அப்படியே ப்ளஷ் ஆகுறா? அது அது வந்து அது அது வந்து அது ஜிமின் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னான். என்ன சொன்னா? எனக்கு நீங்கள் அச்சோ க்ரஷ்ன்னு சொல்லிட்டானோ? ஐடியல் டைப்பாமே. அப்பாடா, அது அது வந்து ஐடியல் டைப்னா கிட்டத்தட்ட க்ரஷ் மாதிரி தானே? அச்சோ, கொஞ்சம் பிடிச்சிருப்பான் போலே. அப்படி இல்லைங்க, அது அப்போது நான் உனக்கு ஐடியல் டைப் இல்லையா? அப்படி கிடையாது. என் பேசவே விட மாட்டான், குறுக்கு கேள்வி கேட்குறானே. நான் சொல்லிடுறேங்க. என்ன சொல்லு? எனக்கு உண்மையிலேயே உங்கள் மேலே ஒரு குட்டி க்ரஷ் இருக்குது. குட்டி க்ரஷ் தானா? என்னங்க நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க? அவங்க க்ரஷ்ன்னு சொன்னால் சிரிப்பாங்க, இல்லைன்னா ஷை ஆவாங்க, இல்லைன்னா கலாய்ப்பாங்க. நீங்கள் இல்லைன்னா இப்படி மொக்க பண்ணிட்டீங்களா? இந்த விஷயமா என்கிட்ட ஜிமின் சொன்னால் அதனால தான். அது அப்போ தெரிஞ்சுட்டு தான் கேட்டிங்களா நீங்கள்? ஆமாம். ஏன் தெரிஞ்சுக்கிட்டே கேட்டீங்க? அதான் தெரியும்ல, பாவல்லையா புள்ள போட்டு இப்படி நோண்டிகிட்ருக்கீங்க. வேலை கேட்கணும் தான். சரி, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கட்டா? கேளு. நீங்கள் எல்லார்ட்டையுமே இப்படி தான் பழகுவீங்களா? எல்லார்ட்டையும்னா இல்லை, புதுசாக மீட் பண்ணுறவங்க எல்லார்ட்டையுமே இப்படி தான் ஓப்பனாக பேசி பழகுவீங்களான்னு கேட்டேன். நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? எனக்கு மொத்தமே 2 பேர் தான் ஃப்ரெண்ட்ஸு. ஒருத்தன் பேர் யோங்கி, ஒருத்தன் பேர் ஜிமின். அப்போ உன்னை நான் ஃப்ரெண்ட் லிஸ்ட்லேயே சேர்க்கலை. அப்போ நான் ஃப்ரெண்ட் இல்லையா? நீ ஃப்ரெண்ட் இல்லைன்னு தான் சொன்னேன். ஆனால் நீ ஒத்துக்கிட்டனா லவ்வராக இருக்கலாம், ஒய்ஃபாக இருக்கலாம், பார்ட்னராக இருக்கலாம், நிறைய இருக்குது. என்னது சொன்னது கேட்டுதா இல்லையா? கேட்டுச்சு. ஆனால் என்ன அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே தான் அப்படியே ஒரு மாதிரி தரையை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கா. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு டக்குன்னு அவருடைய பாக்கெட்டில் இருந்து ஒரு அழகான ஒரு ரிங் எடுத்து நம்ம டேக்கிட்ட காட்ட, நம்ம டேவா இன்னும் அந்த ரிங்கை பார்க்கவே இல்லை, இன்னமும் தரையை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஷை ஆகிட்டே தான் உட்காந்துட்ருக்காரு. இப்போ உடனே நம்ம டே தான் அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கிட்ட பேசலான்னு வரப்போ அவர் கையில் ரிங்கை வச்சுட்டு நம்ம டேவை அப்படியே குறுக்குறேன்னு ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கிறத பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி வைட் ஐஸோட அந்த ரிங்கை பார்த்துட்டு அப்படியே முழிச்சிட்ருக்கா. இப்போ உடனே நம்ம ஜங்குக் தான், டே சர்ச்லேயே வச்சு கேட்குறேன், will you marry me? என்னங்க
நேற்று தானேங்க பார்த்தீங்க? நேற்று தான் பார்த்தேன், பேசினேன், பிடிச்சிருந்தது, பார்க்கத்தான் அழகாக இருந்த. உனக்கும் என் மேலே க்ரஷ் இருக்குது. க்ரஷ்னு லவ் தானே, அது எதுக்கு க்ரஷ்னு வேறு ஒரு பேர் வச்சிட்ருக்கணும்? அதான். ஆனால் எனக்கு உங்களை பற்றி முழுசாக தெரியாது. உங்களுக்கும் என்னை பற்றி முழுசாக தெரியாது. தெரிஞ்சுக்கலாம், என்ன ஆக போகுது? அது வந்து டே ஐம் சீரியஸ், will you marry me அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவை அப்படியே ஒரு மாதிரி குறுகுன்னு பார்த்துட்டு கேட்க, நம்ம டேக்கா ஆல்ரெடி செவந்திருந்த கண்ணம் இன்னும் செவந்துருது. ஒரு மாதிரி அப்படியே ப்ளஷ் ஆகிட்டு அந்த ரிங்கையும் பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கையும் பார்க்க, இப்போ உடனே நம்ம டே தான், ஆனால் எனக்கு உங்களுக்கு கொடுக்க ஒன்றுமே இல்லையே. நான் அதெல்லாம் கேட்டேனா? நீ இருக்கல, அது போதும், ஓகேவா? அது வந்து ஓகேன்னு அர்த்தம். கை கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கா. இப்போ உடனே நம்ம டேவும் அவருடைய ரைட் ஹேண்டை வந்து அழகாக நம்ம ஜங்குக் கிட்ட கொடுக்க, நம்ம ஜங்குக்கு அழகாக அந்த ரிங் வந்து நம்ம டேக்கு அழகாக போட்டு விட்டுடுறாரு. இப்போ உடனே நம்ம டேவும் அந்த ரிங்கை பார்த்துட்டு, ரொம்ப அழகாக இருக்கு, தேங்க்யூ. நீ உன்னையே என்கிட்ட தர போகிறா, அந்த ரிங்கை கொடுக்க மாட்டேனா? சரி, சரியா, அவ்வளோதானா? பின்ன வேறு என்ன வேணும்? இங்கே ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் தான் அப்படியே அழகாக அப்படியே சீக்ஸ் அப்படியே டேப் பண்ணி இங்கே ஒரு கிஸ் கொடுன்ற மாதிரி கேட்க, இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு கேட்குறதுனால நம்ம டேவும் ஒரு மாதிரி அப்படி ப்ளஷ் ஆகிட்டு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு சாஃப்ட் அப்படி கொடுக்கலான்னு வர டக்குன்னு நம்ம ஜங்குக்கு வந்து அப்படியே ஃபேஸ் அப்படியே ரிட்டர்ன் பண்ணிடுறாரு. ஆக்சுவலி கன்னத்தில் கொடுக்க வேண்டிய அந்த கிஸ்ஸை அப்படியே லிப்ஸில் அவரே வாங்கிக்கிறாரு. இப்போ உடனே நம்ம டேவா அப்படியே வைல்ட் ஐஸோட, என்னது இது, ஏன் இப்படி பண்ணீங்க? என்னைக்கு இருந்தாலும் கொடுக்க போகிறேன், இன்றைக்கா இருக்கக்கூடாதா? அதுக்குன்னு இதெல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி தெரியல. இருந்துட்டு போகுது, நீங்கள் ரொம்ப கேஷுவலாக இருக்கீங்களா? அது வெளியே பார்க்க கேஷுவலு, உள்ளே எப்படி இருக்கீன்னு எனக்கு தானே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எப்படி சொல்ல, இப்போ உடனே நம்ம ஜங்குக்கா அப்படியே ஒரு மாதிரி அப்படியே உள்ளுக்குள்ளெல்லாம் அப்படியே செம்ம ஹாப்பியான எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. பட் வெளியே காட்டிக்க மாட்டேங்கிறாரு. இப்போ உடனே நம்ம டேவா டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, ஐ லவ் யூ டே, ஓகே, நீ ரொம்பலாம் எதுவும் யோசிக்காத, மேரேஜை பொறுமையாக கிராண்டாக பண்ணலாம். அண்ட் உனக்கு என்ன பிடிக்கும்ல? பிடிக்கும். அந்த பாசத்தை மட்டும் எப்பயும் மாற்றிடாத. போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இப்போ உடனே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கிளம்பிடுறாங்க. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. 2 பேரும் சேர்ந்து அவ்வளோ அழகாக அப்படியே 2 பேரும் டைம் அப்படி ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே 2 பேரும் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப, இப்போ நம்ம டேவை தான் அழகாக நம்ம ஜங்குக் கூட்டு போயிட்டு அவருடைய வீட்டு பக்கத்துலேயே போய்ட்டு ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு காலி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை திருப்ப, இப்போ டக்குன்னு நம்ம டே தான், ஒரு நிமிஷம், உங்கள் ஷர்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இப்போ உடனே நம்ம டேவும் அந்த ஷர்ட் எடுத்து நம்ம ஜங்குக்கிட்ட கொடுக்க, நம்ம ஜங்குக்கும் வந்து அந்த ஷர்ட்டை வாங்கிட்டு டக்குன்னு சுற்றி முற்றி யாரும் இல்லைன்ற மாதிரி பார்த்துட்டு நம்ம டேவோடைய நெக்கு பிடிச்சி கிட்ட எடுத்து டக்குன்னு ஒரு கிஸ்ஸை கொடுத்துட்டு அந்த இடத்துல பாய் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிடுறாரு. இந்த பக்கம் நம்ம டேவா ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு அப்படியே ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகிட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே நடந்து வராரு. அப்படியே நம்ம ஜங்குக்கை பற்றி யோசிச்சுட்டு நம்ம டேவை பற்றி யோசிச்சுட்டு அப்படியே அழகாக அவங்க வேலைகள் அப்படியே பார்க்குறதுக்கு போகிறாங்கடா. ஓகேடா, நான் இதை இங்கேயே முடிக்கிறேன். எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். மேபி கொஞ்சம் இன்கம்ப்ளீட்டாக விட்டுருக்க வாய்ப்பு இருக்குது. பட் 2 பேருமே வந்து ஒரு அழகான லவ் லைஃப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதோட தான் நான் முடிச்சிருக்கேன். பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அண்ட் நம்ம ஃபர்ஸ்ட் சேனலுக்கும் போய்ட்டு சப்போர்ட் பண்ணிவிடுங்கடா, ஓகேவா? சீக்கிரமாக இந்த மந்த் முடிகிறதுக்குள்ளாட 1K அடிக்கலான்னு பார்க்குறேன். எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகேடா, பாய். அண்ட் நான் தூங்க வேண்டிய நேரம் வந்துச்சு. நீங்களும் சேஃபாக இருங்க, நல்லா தூங்குங்க, உங்கள் ரெஸ்ட் எடுங்க. அதுக்கப்புறம்
ஷெட்யூல் டைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க, ஓகேவா? என்றைக்காக இருந்தாலும் ஷெட்யூல் வந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம பாடியை நம்ம தான் பார்த்துக்கணும். பி சேஃப், சேவ் யுவர் செல்ஃப், லவ் யுவர் செல்ஃப். பை பாய், ஐ லவ் யூ ஆல். பாய் பாய். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நம்மளுக்குள்ள எதுவுமே இந்த மதம், இனம் இதெல்லாம் வந்து இருக்க வேண்டாம், ஓகேவா? மதம், இனம், மொழி இதெல்லாம் இருக்க வேண்டாம். நம்ம சொன்ன மாதிரி, ஓகே? இவன் ஏன் கிறிஸ்டினில் போடுறா, இவன் ஏன் ஹிந்துவில் போடுறா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளே ஒரு கேள்வி வந்துடக்கூடாது இல்லையா? அதனால தான் நான் சொன்னேன். புரிஞ்சுக்கோன்னு நினைக்கிறேன். புரிஞ்சுக்கோங்க, ஓகே? பாய்டா. ஏன்னா அந்த மதம், இனம், மொழி இதெல்லாம் நம்ம கூட வரப்போகிறது கிடையாது. என்றைக்காக இருந்தாலும் இந்த உலகத்தை விட்டு போக தான் போகிறவங்க எல்லோரும் மனது தான் போக போகிறோம். ஸோ வாழ்கிற வரைக்கும் ஹாப்பியாக வாழலாம், ஓகே? பாய் பாய். ஐ லவ் யூ ஆல். பாய் பாய்.